வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு விமலா படுத்தீக, அதாவது விமலா படிக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்கு லெசன் பேரு. இப்ப நம்ம போன லெசன்ல கொடுத்த மாதிரி பைட், பட், தேக், லா, லே, சுன் அப்படின்னு வெர்பு எழுதியிருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி கேர்ள்ஸுக்கு இந்த வெர்பு மாறும்னு பார்க்க போறோம். சரியா? பட், படுன்னா பட்னா, பட்னான்னா படித்தல், தேக்னா பார்த்தல், லானா கொண்டு வருதல். இது முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே லெசன் தான். இப்போ கேர்ளுக்கு எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்க போறோம். லேனா எடுத்துக்கொள்ளுதல், சுன், சுன்னா கேக்குறது இல்லையா, சுன்னான்னா கேட்டல்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு கேர்ளுக்கு வருதுன்னு வச்சுங்க. இப்ப விமலாவே எடுத்துப்போம். விமலா பைட்டீக வரணும். இந்த பைட்னா எப்படி மாறும், பெண் பால்ல பைட்டி, பைட்டீக அப்படின்னு மாறும். ஓகேவா? விமலா பைட்டீக, பைட்னா பைட்டின்னு மாறும், பட்னாங்கிறது படுத்தின்னு மாறும் பெண் பால்ல. இப்ப நம்ம எப்படி வச்சுக்கணும், விமலா பைட்டீக, அதே மாதிரி விமலா படுத்தீக அப்படின்னு எடுத்துக்கணும். நான் இப்ப சும்மா இந்த வெர்பு மட்டும் எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி தேக்னா, தேக்னா எப்படி வரும், தேக்தீக, தேக்தீக அப்படின்னு வரும், தேக்தி. லானா लातीह, लेना लेती है, सुनना सुनती है அப்படின்னு வரும். ஓகேவா? இப்படி பைட்டி, படுத்தி, தேக்தி, லாத்தி, லேத்தி, சுன்தின்னு வருது. சரி, இப்போ ஒரு பொண்ணா இருந்துச்சுனாலும் சரி, ஓவோ யஹோ வந்தாக்கா இந்த பைட்டி இதெல்லாம் வருது இல்லையா? இப்போ ப்ளூரல்ல எப்படி வந்தது, பாய்ஸா இருக்கும் போது படுத்தேன்னு மாறிச்சு. ஆனா கேர்ள்ஸுக்கு அது மாறாது. ப்ளூரலா இருந்தாலும் இதே பைட்டி, படுத்தி, தேக்தி தான் வரும். ஆனா முடியும் போது ஹேன்னு முடியும். ப்ளூரலா இருக்கும் போது புள்ளி வச்சு ஹேன்னு முடியும். மற்றபடி வெர்புல எந்த மாற்றமும் தெரியாது. ப்ளூரலுக்கும் சிங்குலருக்கும் வெர்புல இந்த தீ தான் வரும், மாற்றம் தெரியாது. சிங்குலரா இருக்கும் போது ஹேன்னு வரும், ப்ளூரலா இருக்கும் போது ஹேன்னு வரும். அதுலதான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ப்ளூரலா சிங்குலராங்கிறது. அந்த ஹே முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி கேர்ள்ஸுக்கு இந்த பாய்ஸுக்கு வர மாதிரி படுத்தா படுத்தே மாறுது இல்லையா, அதே மாதிரி பைட்டா பைட்டேன்னு மாறும், தேக்தா தேக்தேன்னு மாறுது பாய்ஸ்ல ப்ளூரல்ல. ஆனா கேர்ள்ஸுக்கு இதேதான் இருக்கும். பைட்டினா பைட்டி தான் வரும், ஆனா பைட்டி ஹே, படுத்தி ஹேன்னு ஹே புள்ளியோட வச்சு வரும். அவ்வளவுதான். இதுல ஒரு எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. இப்ப உங்களுக்கு புரியுது இல்லை இது? இப்போ விமலா படுத்திஹன்னு சொன்ன மாதிரி இங்க வேன்னு வந்துச்சுன்னு வைங்க. வேன்னா எல்லாருக்கும் பொது இல்லையா, வே ஏ, ஏ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இந்த வே ஏ பொது. இந்த வே ஏ வந்ததுன்னா, இந்த வே ஏ வந்துச்சுன்னா வே பைட்டி ஹே, இந்த எல்லாத்துக்கும் இது என்ன வரும், இந்த ஹேன் தான் வரும். இப்போ வே பைட்டி ஹே, வே படுத்தி ஹே, வே தேக்தி ஹே, வே லாத்தி ஹே, வே லேத்தி ஹே, வே சுன்தி ஹே. இதோட மீனிங் தெரியும் இல்லையா? அவர்கள் உட்காருகிறார்கள், அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு. அதாவது பெண்களை குறிக்குது. இது ஃபுல்லா இந்த தீ தான் வரும், ஆனா ஹேண்ட்ல முடியும். இதை வச்சு நம்ம ப்ளூரல்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வஹ் யஹ் கூட இதே தான் வரும். ஓ யஹ் போடுறோம்னு வைங்க, வ யஹ் வருது. இந்த சென்டென்ஸ் இது வருது. வஹ் யஹ் வந்தா கூட இந்த வெர்பு இந்த புள்ளி வராது.
தெரியுதா? ஓக்கும் ஏக்கும் பைத்தி ஹே, படுத்தி ஹே, தேக்தி ஹே, லாத்தி ஹே தான் வரும். ஆனா ஹே வரும். புரியுதா? சரி, இங்க பாருங்க. அதே மாதிரி இதே வெர்புல இப்போ மை வருதுன்னு வைங்க. கேர்ள்ஸுக்கு ஈஸி இல்லையா? இப்போ மை மை வந்து மை வருது. இங்க என்ன வரணும்? மை வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபூ வந்துடும். ஃபுல்லுத்துக்கும் மை வரும்போது ஃபூ வரணும். இங்க பாருங்க. மை बैठती हूँ, मैं पढ़ती हूँ, मैं देखती हूँ, मैं लाती हूँ, मैं लेती हूँ, मैं सुनती हूँ அப்படின்னு வரும். நான் உட்கார்கிறேன், நான் படிக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் கொண்டு வருகிறேன், நான் எடுத்துக்கொள்கிறேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு மை வந்தா ஹூம் வரணும். தெரியுதுங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. இப்ப தும் வருது. தும் வந்து லேடிஸுக்கு தான் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா? கேர்ள்ஸுக்கு எப்படி வரும்ன்றது மட்டும் பாக்குறோம். அதே மாதிரி வெர்புல எந்த மாற்றமும் கிடையாது. தும் வரும்போது தும் பைட்டி ஹோ, இங்கதான் ஹோ. முன்னாடி தெரியும் தும் வந்தா ஹோ வரணும்னு தெரியும். வெர்புல மட்டும்தான் மாற்றம் வரும்னு சொன்னேன். பாய்ஸா இருந்தா தும் பைட்டே ஹோ வரும். எல்லாத்துக்கும் தே வரும்னு சொல்லியிருக்கோம். தும் தேஹோ நம்ம முதல்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க கேர்ள்ஸுக்கு தும் தீஹோ வரும். அவ்வளவுதான். தும் தேக்தி ஹோ, தும் லாத்தி ஹோ, தும் லேத்தி ஹோ, தும் சுன்தி ஹோ அப்படின்னு இது ஃபோ மாறும். அதனால முதல்ல தும் ஃபோ வரும், மை ஹூம் வரும்னு முதல்ல கத்து கொடுத்தாச்சு. இப்போ வெர்போட நம்ம இப்ப படிக்க போறோம். இப்போ வெர்பு வரும்போது கேர்ள்ஸா இருந்தா, அதுதான் விமலான்னு பேர் போட்டு இந்த லெசன் ஆரம்பிச்சிருக்கு. விமலான்னா நம்ம தும்முக்கு தும் வந்தாலும் சரி, மை வந்தாலும் சரி, வெர்புல கேர்ள்ஸுக்கு மாற்றம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல கடைசியில முடியறத வச்சு நம்ம பாத்துக்கணும். தும் வந்தா ஹோ வரும், மை வந்தா ஹூம் வரணும். அதே மாதிரி ஓ எஃப் வந்தா ஹே வரணும், வே ஏ வந்தா ஹே வரணும். ஹம், ஆப் எல்லாத்துக்கும் இதேதான். வெர்புல மாற்றம் கிடையாது. கேர்ள்ஸ்ல வந்து ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது. லாஸ்ட் முடியறது மட்டும் தும் வச்சு கவனிச்சுக்கணும். தும் வந்தா ஹோ வரணும், மை வந்தா ஹூம் வரணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஈஸியா இருக்கா? ஓகே, நல்லா கவனிச்சு கேட்டுக்குங்க. அதே மாதிரி 2-3 தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்ப நம்ம லெசனுக்கு போலாம். முதல்ல வெர்பு எப்படி மாறுது, எப்படி தும் வந்தா என்னவா மாறுதுன்னு, தும் படுத்தி ஹோன்னு வருதுன்னு நம்ம சொல்லியாச்சு. நல்லா கவனிச்சு தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஹிந்தி ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகேவா?